வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புளியோதரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: குக்கிங் ஆயில், கொத்தமல்லி விதை, வெந்தயம், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு. இது 2 ஸ்பூன் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ரா புளி இருந்தால் கூட இவ்வளோ எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய், எள்ளு, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, அது தவிர உப்பு, இது மஞ்சப்பொடி, இது பெருங்காயம், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ செய்முறை பார்த்தலாம். ஒரு பேன் போட்டு இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது முதல்ல அரை ஸ்பூன் மிளகு, கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு வாசனைக்கு வெந்தயம் 1/4 ஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. அப்புறம் பொடி பண்ணிவிடுங்க. இப்போ லேசாக ப்ரௌன் ஆகிடுச்சு, வாசனை வருது. இதை பொடி பண்ணிடலாம். இப்போ அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் பொடி பண்ணியாச்சு. அடுத்தது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சூடான உடனே அரை ஸ்பூன் கடுகு, அது வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அரை ஸ்பூன் ஜீரகம், உளுந்து அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் லேசாக வதங்கி வந்தோடனே வேர்க்கடலை 1 ஸ்பூன், பெருங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 3 போடுறேன், அப்புறம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வேர்க்கடலை நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட புளி தண்ணி, உப்பு, இது தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா. அது தவிர நம்ம பண்ணி வச்சுருக்க பொடி. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட போகிறோம். இதில் 1/2 கப் ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இது இப்போ திக்காயிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இதை போட்டுருவோம். ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளியோதரை ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு அருமையான புளியோதரை தயார். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையாக இருந்தால். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், புளியோதரை ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.